ஸோ ஒரு கெரியர் சூஸ் பண்ணணும். அது எய்தர் ஒரு 10த் முடிச்சுட்டு 11த், 12த் குரூப்பா இருக்கட்டும், இல்ல 12த் முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல எடுக்க வேண்டிய டிகிரியா இருக்கட்டும். இந்த டிசிஷன் எடுக்கணும்னா, பேரண்ட்ஸ் என்ன மாரியான கேள்விகள் குழந்தைங்க கிட்ட கேட்கணும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம், அவங்களோட பெர்சனாலிட்டி என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. ஓகே. அது குழந்தைங்கிட்ட கேட்கணும். அதாவது இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, கிரியேட்டிவா, இல்ல அனலிட்டிக்கலா அப்படின்ற மாதிரி வந்து குழந்தைங்ககிட்ட கேட்கணும். பிகாஸ் ஒவ்வொரு பெர்சனாலிட்டியும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட கேரியரே குழந்தைங்க சூஸ் பண்ணுவாங்க. 2வது, உனக்கு பீப்பிளோட வொர்க் பண்ண புடிச்சிருக்கா? திங்ஸோட வொர்க் பண்ண பிடிச்சிருக்கா? இல்ல வந்து நீ கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல போறியா? அப்படின்றத கேட்கணும். இப்ப பெர்சனாலிட்டிய டிசைட் பண்ணா தான், அடுத்தது இந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால டிசைட் பண்ண முடியும். 3வது, நீ என்னவா ஆகணும் அப்படின்ற கேள்விய மாத்திட்டு, உன்னோட லைஃப்ப நீ எப்படி உருவாக்கணும்? ஓகே. ஓகே. நீ என்னவா ஆகணும் அப்படின்றபோது, ஆப்வியஸ்லி வந்துட்டு குழந்தைங்களுமே அந்த மனி ரிலேட்டடா அப்படி தான் போகும். பட் உனக்கு பிடிச்ச விஷயத்த உன்னால நல்லா பண்ண முடியும் அப்படின்னா, நீ வந்து என்ன மாதிரி லைஃப் உன்னால உருவாக்க முடியும் அப்படின்றத கேட்கணும். 4வது, நீ மார்க்ஸ் ஒரு வேள கம்மியா எடுக்குற. மார்க்ஸ வச்சு தான் உனக்கு வந்து கேரியர் இல்ல அப்படின்றத நீ நெனச்சுட்ட அப்படின்னா, உன்னோட ஃபீல்டு வந்து எப்படி நீ சூஸ் பண்ணுவ? ஓகே. அப்படின்றது இருக்கணும். 5வது விஷயம், பேஷன் வேற, உன்னோட இன்ட்ரெஸ்ட் வேற. ஓகே. எனக்கு நெறைய வந்து ஆக்டிங்ல வந்து எனக்கு ஐ அம் வெரி பேஷனேட் அபௌட் இட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அதுக்கான நீ எஃபோர்ட் என்ன போடுற? உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு இதுல? அப்படின்றது கிடையாதுல்ல. இப்ப எனக்கு இதுவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே ஆக முடியாது. அப்ப ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்ப ஓகே. உன்னோட ஸ்கில் செட் என்ன அதுல? அதுக்காக நீ என்ன செய்ய போற? அப்படின்ற இந்த 5 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.